Hi guys, welcome back to Jay Reaction. It's me Jiva. And பத்தி பார்க்க போறோம்னு சொன்னா நம்ம விஜய் ஆண்டனி நடிப்புல வரப்போற அடுத்த படம் தான் இட்ல. இதுக்கு முன்னாடி மலை பிடிக்காத மனிதன் ஒரு படம் நடிச்சாரு. பட் படம் வந்து ஓகேவான்னு கேட்டா சலீம்ல இருந்து அந்த ஃபர்ஸ்ட் சீன் கொண்டுட்டு வந்த மாதிரி அதுல கண்டினியூஸ் மாதிரி தான் இருந்துச்சு. பட் படம் வந்து பெருசா ஒரு ஹிட் ஆகல. இப்போ அதுக்கப்புறம் பார்த்தோம்னு சொன்னா ஹிட்லர்னு ஒரு படம் நடிச்சிருக்காரு. இந்த படமும் ரிலீஸ் ஆக போகுதுன்னு நினைக்கிறேன். எப்பன்னு தெரியல, டேட் பார்த்தா தான் தெரியும். நம்ம ட்ரெய்லர் பார்த்தா தான் ஸ்ட்ராங்க ட்ரெய்லரை பார்த்துட்டு வந்துடும். ட்ரெய்லர் எப்படி இருக்குன்னு சொல்லி அதுக்கப்புறம் பேசுவோம் அதை பத்தி. ஓகே, லெட்ஸ் கோ. ஒரு ஆயுதம் உருவாகும் போதே அதன் இலக்கு தீர்மானிக்கப்படுகிறது. ஓகே, இந்த உலகத்துல உண்மையான பவர்ங்கிறது பணமோ அதிகாரமோ இல்லை. ஒரு மனுஷனை நம்பி அவன் பின்னாடி நிக்கிற கூட்டம் தான். 100%. ஒருத்தனுக்கு பின்னாடி 4 பேர் நின்னா அவன் ரவுடி, 40 பேர் நின்னா அவன் கேங்ஸ்டர், 4 கோடி பேர் நின்னா அவன் தலைவன். துப்பாக்கி வச்ச ஒருத்த 3 பேர் சுட்டு கௌதம் வாசுதேவன் இருக்காரு. ஓ, எனக்கு அவன் வேணும். ஏய், டைட்டில் கார்டு செம்ம அமேசிங், நல்லா இருக்குது டைட்டில் கார்டு. எங்க அம்மா மேல சத்தியமா உன்னை யாருன்னு. ஓகே, கிங்ஸ்லி இருக்காரு. போடா உன் மூஞ்சியும் முகர கட்டையும். ஏய் கல்லஞ்சுக்காரி, ஒண்ணுமே சொல்லாம போனா எப்படி? இந்த பேண்டேட் காசு கொடுக்கணும்ல? கொடுப்பாங்க நிறைய கொடுப்பாங்க. ஓயா, வைன் வாங்கி தரியா இல்லையா? அடிக்கடி குடிப்பீங்களோ? நான்லாம் நல்ல குடும்பத்து பொண்ணு, எப்பவாச்சும் தான். அடியாலாம் கூட்டிட்டு வந்தா பயந்துருவாங்களா? என்ன பார்த்தா அடியால் மாதிரியா தெரியுது? இல்லையே, அஜித் மாதிரி தெரியும். அஜித் சாரா? எனக்கு எவன் செத்தாலும் எப்படி செத்தாலும் கவலை இல்லை, பணம் தான் மேட்ரு. வர தேர்தல்ல கட்சி ஜெயிச்சிடும், நீ ஜெயிக்க மாட்டேன். ஜெயிச்சு காட்டுறேன். அதுக்கு எத்தனை கோடி செலவானாலும் சரி, எத்தனை தலை உண்டாலும் சரி. சார், ஒருவேளை நம்ம தப்பான ஆளை ஃபாலோ பண்றோமோ? ரொம்ப பிரில்லியண்டான ஒரு ஆளை ஃபாலோ பண்றோம். ஹிட்லர். மக்களுக்கு நாம செஞ்ச தப்பு ஞாபகம் எடுத்துட்டா 5 வாட்டி எலெக்ஷன்ல எப்படி ஜெயிச்சிருப்போம்? ஏய், செப்டம்பர் 27. ஓகே, இந்த மந்த் ரிலீஸ் ஆகுது படம். செம்ம. ஓகே, ட்ரெய்லர் பார்த்துட்டோம். அதை பற்றி சொல்லணும்னு சொன்னால் இதுக்கு முன்னுக்கு அதான் நான் சொல்லியிருந்தேன் ஆல்ரெடி. மழை பிடிக்காத மனிதன் நடிச்சிருந்தாரு. படம் வந்து பெருசாக ஹிட் ஆகலை. இந்த ட்ரெய்லர் பார்க்குறப்ப அது அப்படியே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. பட் இது வந்து ஃபுல்லாகவே பொலிட்டிக்கல் சம்மந்தமாக இருக்க மாதிரி இருக்குது. ஒவ்வொரு சீக்வன்ஸ் அப்படி தான் காட்டியிருக்காங்க. அந்த ஃப்ரேமெல்லாம் நல்லா இருந்துச்சு, ஃப்ரேம் கட்டெல்லாம் செம்மையாக இருந்துச்சு. அப்புறம் சொல்லணும்னு சொன்னால் பொலிட்டிக்கல் ரீதியாக இருக்க மாதிரி தான் இருக்குது ஃபுல்லாகவே படம் பார்க்குறப்ப. நம்ம கௌதம் வாசுதேவன் இருக்காரு, அவர் வந்து இதுல போலீஸா இருக்காரு போல. அவர் தான் இதை கண்டுபிடிக்கிறது. அதுல சில கொலைகள் நடக்கிற மாதிரி காட்டியிருக்காங்க, மர்டர் நடக்கிற மாதிரி காட்டியிருக்காங்க. அது அவ்வளவுமே இவர் தான் பண்றாரு போல. பட் யாருன்னே தெரியாம அவங்கள தேடிட்டு இருக்க மாதிரி, இவர் வந்து போலீஸ்க்கு தெரியாம கொலையெல்லாம் பண்ணிக்கிருக்க மாதிரி தான் காட்டியிருக்காங்க. பட் படம் எப்படி இருக்குன்னு தெரில, வெயிட் பண்ணி பார்ப்போம் படம் எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லி. ஓகே, இதை பார்த்தோம்னு சொன்னா நம்ம விஜய் ஆண்டனி, அப்புறம் ரியா சுமன், கௌதம் வாசுதேவன் இருக்காரா, அப்புறம் சரண் ராஜ். ஓகே, அப்புறம் ரெடின் கிங்ஸ்லி இருக்காரு, பார்த்துருப்போம். அப்புறம் விவேக் பிரசன்னா தமிழ். ஓகே, டைரக்டர் அவரு. ஓகே, ரைட் அண்ட் டைரக்ட் பை தானா SA. அவர் தான் டைரக்ட் பண்றாரு படத்தை. இந்த மியூசிக் வந்து பார்த்தோம்னு சொன்னா விவேக் மெர்வின், இவங்க தான் மியூசிக். ஓகே, வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த படமும் எப்படி இருக்க போகுதுன்ட்டு. நான் நினைக்கல இந்த மந்த் தான் ரிலீஸ் ஆக போகுதுன்ட்டு. பட் இந்த மந்த் நிறைய படம் ரிலீஸ் ஆகுது போல. இந்த படமும் செப்டம்பர் 27 ரிலீஸ் ஆகுது. ஓகே, வெயிட் பண்ணி பார்ப்போம். படம் நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா விஜய் ஆண்டனி சார் படம் வந்து கொஞ்சம் டிஃபரெண்டாக தான் இருக்கும். ஆல்ரெடி நம்ம எல்லாருக்குமே தெரியும். அந்த ஒரு இதில் இதுவுமே வரும்னு நினைக்கிறேன்.
ஓகே, இந்த நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு எனக்கு ஒரு பூஸ்டப்பாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. எதுவும் தப்பு இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்க. அப்போ தான் அதையும் நான் திருத்திக்க முடியும். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ, பாய்.